அதிமுக சின்னம் கொடியை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் பின்னடைவு. முறைகேடு புகாருக்கு உள்ளான சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் போலீசார் மீண்டும் சோதனை. ஆளுநர் ரவி இன்று செல்லும் நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தின் 7 இடங்களில் போலீசார் ஆய்வு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் புதிதாக கட்டும் பங்களாவில் வருமான வரித்துறை ஆய்வு நிறைவு. காவல்துறை பாதுகாப்புடன் விவரங்களை சேகரித்த சொத்து மதிப்பீட்டு குழு அதிகாரிகள். சென்னை நந்தம்பாக்கத்தில் அயலக தமிழர் விழா அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். வேலைவாய்ப்பிற்கான ஒரு தனி காட்சி. குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து முடிவு. குழித்துறை அருகே ரயில்வேக்கான மின்கம்பியில் பழுது. நாகர்கோவில் திருவனந்தபுரம் இடையே ரயில் சேவை பாதிப்பு. கூடலூர் அருகே வீட்டின் அருகே புலி நிற்பது போல் பரவும் வீடியோ சித்தரிக்கப்பட்டது என்பதால் நம்ப வேண்டாம் என வனத்துறை விளக்கம். பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் மக்களின் வசதிக்காக நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். முன்பதிவு செய்த பயணிகளுக்கு மட்டும் கிளாம்பாக்கத்திலிருந்து சொகுசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து தென்காசி வழியாக திருநெல்வேலிக்கு பொங்கல் சிறப்பு ரயில் இயக்கம். இன்று இரவு 9:50 மணிக்கு புறப்பட்டு நாளை காலை நெல்லை சென்றடைகிறது. பொங்கலையொட்டி பெங்களூருவிலிருந்து திருச்சிக்கு நாளை பிற்பகலில் சிறப்பு ரயில். திருச்சியிலிருந்து பெங்களூருவுக்கு நாளை மறுநாள் காலை 4:50 மணிக்கு ரயில் புறப்படும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக 100 குளிர்சாதன மின்சார பேருந்துகளை வாங்க முடிவு. டெண்டர் அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு சாலை போக்குவரத்து நிறுவனம். தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக இன்று பதவியேற்கிறார் BS ராமன். இன்று மாலை 4 மணிக்கு நிகழ்ச்சி. அனுமன் ஜெயந்தியையொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு. 1 லட்சம் வடமாலை சாத்தப்பட்டு அபிஷேகம். இஸ்ரோ நிறுவனத்திற்கு 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்த CNN News 18. Indian of the Year. சிறந்த பொழுதுபோக்கு நட்சத்திரத்திற்கான விருது வென்றார் இயக்குனர் மணிரத்னம். Indian of the Year Entertainment, Mr. Maniratnam. அசாமில் ஏழை மக்களுக்கு புற்றுநோய் சிகிச்சை அளித்து வரும் சென்னையை சேர்ந்த மருத்துவர் ரவி கண்ணனுக்கு விருது. சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருண் கிருஷ்ணமூர்த்திக்கு கிளைமேட் வாரியர் பிரிவில் விருது. நந்தம்பாக்கத்தில் 2 நாட்கள் நடைபெறும் அயலக தமிழர் தினம் 2024ஆம் ஆண்டு விழாவை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று துவக்கி வைத்து தற்போது உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகள். டிராவல் ஏஜென்ட்டுகள் ஏமாற்றினார்கள் என்ற செய்தியை தினசரி பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அந்த நிலை இன்றைக்கு பெருமளவு மாறியிருக்கின்றது. ஏனென்றால் அயலக தமிழர் நலத்துறை மேற்கொண்ட பணிகளே இதற்கு முக்கிய காரணம். சட்டபூர்வமாக வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பை பெற வழிகாட்டும் விதமாக ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. சில மாதங்களுக்கு முன்பு செவிலியர்களுக்கு வளைகுடா நாடுகளில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் நடத்திய கருத்தரங்கனை நான் தொடங்கி வைத்து உரையாற்றினேன். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது மட்டுமல்ல, பணிக்காக அயல் நாடுகளுக்கு செல்லும் தமிழர்களுடைய நலனை காப்பதிலும் நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை முன்வரிசையில் நிற்கின்றது. அங்கு ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டாலோ, பணிக்கு எடுத்த நிறுவனங்களால் பாதிப்புகள் ஏற்பட்டாலோ,
அயலக தமிழர் நலத்துறைக்கு தகவல் தெரிவித்தால் உடனே பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய பிரச்சனையை மீட்கும் பணியை நம்முடைய துறை மேற்கொள்கின்றது. மீட்பது மட்டுமின்றி அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதனால்தான் இந்த துறையை வெறும் அயலக தமிழர் நலத்துறை என்று மட்டும் சொல்லாமல் அயலக தமிழர் நலத்துறை மற்றும் மறுவாழ்வுத்துறை என்று சொல்கின்றோம். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது அங்கு தமிழர்கள் உயிரிழந்தால் முன்பெல்லாம் அவருடைய உடலை தங்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கு குறைந்தது 8 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்கு மேலாகும். ஆனால் நம்முடைய துறையின் சார்பாக எடுத்துக்கின்ற பல்வேறு முயற்சிகளால் அவருடைய குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர்கள் முதல் இந்திய வெளியுறவுத்துறை வரை சென்று போராட வேண்டும். ஆனால் சமீபத்தில் நம்முடைய துறையின் சார்பாக எடுக்கின்ற முயற்சினால் அவருடைய உடலை 8 to 10 நாட்களுக்குள் அவங்களுடைய குடும்பத்தினரிடம் கொண்டு போய் நாம் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த நிலை முழுவதும் மாறியிருக்கின்றது. சமீபத்தில் நடந்த உக்ரைன் ரஷ்யா போரின் பொழுது அந்த நாடுகளில் படித்த மாணவர்களை பத்திரமாக மீட்டு தமிழ்நாடு அழைத்து வந்தது நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை தான். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் பொழுதும் அங்குள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் செவிலியர்களை தமிழ்நாட்டிற்கு நம்முடைய கழக அரசு சிறப்பாக மீட்டு கொண்டு வந்தது. அந்த பணிகளையும் சிறப்பாக ஒருங்கிணைத்த துறை என்றால் அது இந்த அயலக தமிழர் நலத்துறை தான். தமிழ்நாடு வாழ் தமிழர்களுக்கு எப்படி திட்டங்கள் தீட்டப்படுகின்றதோ அதே போல வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய துறை மூலம் செயல்படுத்தி வருகின்றது. குறிப்பாக உலகம் முழுவதும் வாழும் தமிழருடைய பிள்ளைகள் தமிழ் மொழியை கற்பதற்கு ஏதுவாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பாக நூல்களை வழங்கி அவர்கள் தமிழ் கற்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்து வருகின்றது. தமிழர்கள் பல நாடுகளில் தொழில் முனைவோராக உள்ளார்கள். அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற விதமாகவும் பல்வேறு பணிகள் நம்முடைய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. 2 நாட்களுக்கு முன்பு இதே அரங்கில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. அதில் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான தமிழ் தொழில் முனைவோர்கள் பங்கேற்றார்கள். அயலக தமிழர்களுடைய தமிழ் வளர்ச்சி பணிகளை போற்றுகின்ற வகையில் உலக தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் நம்முடைய கழக அரசு தொடர்ந்து வழங்கி வருகின்றது. இந்த பணிகள் அனைத்தும் அயலக தமிழர் நலத்துறை மற்றும் மறுவாழ்வுத்துறை மூலமாகவே சாத்தியமாகின்றது. இந்த 2 நாள் கருத்தரங்கில் அமைச்சர்கள், கவிஞர்கள், தொழில் முனைவோர்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெரியவர்கள் பங்கேற்று பேச உள்ளார்கள். இந்த அயலக தமிழர் தினம் 2024 மிகப்பெரிய வெற்றியை பெற என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மஸ்தான் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 2024 ஆண்டின் அயலக தமிழர் தின விழா சென்னை நன்னம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கி இருக்கிறது. தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார். நேரலை காட்சிகளை பார்த்தோம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவதூறு வழக்கில் ஆஜராக தற்போது மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். வழக்கு விவரம் என்ன, பதிவு செய்யலாம்? பாலவேல், அதாவது கடந்த 29/5/2023 அன்று மதுரை மாவட்ட மாநகர அதிமுக சார்பில் தினமணி திரையரங்கு அருகே ஒரு கண்டன திமுக அரசை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமை தாங்கினார். அப்பொழுது அவர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பொழுது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து பல்வேறு நீட் தேர்வு ரத்து, உதவித்தொகை மற்றும் பல்வேறு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அரசு பதவிக்கு வந்துள்ளனர். மேலும் தற்பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை திமுக அரசு முறையாக கையாளவில்லை. எனவே திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசினார் என்று மதுரை மாவட்ட அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் பழனிசாமி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு. இந்த வழக்கில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாவட்ட நீதிமன்ற
நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதி சிவ கடாட்சம் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தன் மீதான அவதூறு வழக்கில் ஆஜராவதற்காக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தற்பொழுது மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். இன்னும் சில அரை மணி நேரத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு குறித்த தகவல்கள் தெரிய வரும். பாலவேல். நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.